வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஜனவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் சர்வீசஸ் திரு ஹரிஹரன் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் க்ரீன் பெல்ட்டை கொஞ்சம் அழித்து வீடுகள் கட்டணும் அப்படின்றது வந்து இப்போது ரீசண்டாக நிறையவே இதை பற்றியான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இதை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் இதுக்கு ஆதரவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நிறையா கிளாரிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட ப்ரீமியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நிறைய செய்திகள், ரொம்ப முக்கியமாக லோக்கல் நியூஸ்னு பார்க்க போனீங்கன்னா இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலில் நடந்த ஒரு ராபரி, இதனால் வந்த அடுத்தடுத்த விளைவுகள், இதையுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கெனேடிய வளத்தில் ஹெல்த் கேரோட ரொம்ப ஸ்ட்ரெயின்டான சிஸ்டமாக இருக்குது இப்போதைக்கு ஹெல்த் கேர், எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். அண்ட் இதை சரி பண்ணுறதுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அவங்க என்ன மாதிரியான ஃபண்டிங்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றி கெனேடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னேற்றங்கள் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இது ஸ்பேஸ் கமர்ஷியலாக ஸ்பேஸில் எப்படி லான்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு கண்ட்ரியுமே பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கனடா என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத பற்றியுமே ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இதோட அடுத்த சில வருஷங்களில் இந்த செக்டாரில் கனடா எந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கு வரப்போகுது, என்ன மாதிரி அவங்களோட பார்வை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் நம்மளோட கலையரங்கம் செக்மெண்ட்டில். அண்ட் எப்பயும் போல் நியூஸ் செக்மெண்ட்டில் நிறைய செய்திகள், வெதர் செக்மெண்ட்டில் நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்க போகுது, அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டாப் ஆஃப் தி ஹவர். அண்ட் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டக்ஃபோர்ட் அவர்கள் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் பெல்ட் எடுத்து அதில் ஹோம்ஸ் கட்டுறதை பற்றி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து நிறையா இன்கமிங் பாப்புலேஷன் இருக்குது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கோவிட்க்கு அப்புறம் இமிக்ரேஷன்ஸ் இன்னுமே ஜாஸ்தி திறக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் இந்த இமிக்ரேஷன்ஸ் திறந்ததுக்கப்புறம் இந்த இன்கமிங் பாப்புலேஷனுக்கு வந்து நிறையவே ஹவுசஸ் தேவைப்படும். ஹவுசிங் இப்போ இருக்கிற ஷார்ட்டேஜ் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நமக்கு இன்னும் அதிகமாக இந்த வீடுகள் தேவைப்படும் அப்படின்ற இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த வீடுகள் வந்து இப்போது கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஏன் அது வந்து இப்போது கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ராவின்ஸோட இன்டெகிரிட்டி கமிஷனர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக இந்த ஒரு கோட்பாடு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து இந்த மூவை வந்து எடுத்திருக்காங்க ஹவுசஸ் பில்ட் பண்ணுறதை பற்றி. அண்ட் இதில் ஏதாவது தனிப்பட்ட பாகுபாடு உண்டா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான் இந்த வேலை பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நிறைய பேர் கேள்வியாகவே கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லேண்ட் இந்த க்ரீன் பெல்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து சரிதானா அப்படின்றத வந்து இன்டெகிரிட்டி கமிஷனர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். We also need to be clear. Ontarians will always access health care with their OHIP card, never their credit card. Our goal is simple. Whether it's an emergency in the middle of the night or a problem that's been bothering you for years, no matter where you live, we want to connect you to more convenient care closer to home. Together, we've come so far. Since 2018, over 60,000 new nurses and nearly 8,000 new doctors have registered to work in Ontario. In fact, last year was a record-breaking year for new nurses in Ontario, as you heard the minister say, with over 12,000 new nurses registered and ready to work, and another 30,000 nurses studying at a college or university.
providing a pipeline of talent and reinforcements. We've added 3,500 hospital beds with another 3,000 more under construction. We're helping 30,000 more seniors find a long-term care home, and we're upgrading another 30,000 long-term care home beds. But when it comes to your health, we must do more, and we're going to do more. Like I said, as we connect people to more convenient care, we need to be bold, innovative, and creative. And today, we're doing just that. When we released our first plan to stay open last March, we launched an innovative new program called the Learn and Stay Grant, starting with nurses. Learn and Stay pays for the cost of tuition, books, and other supplies. In return for a commitment to stay and care for people in underserviced communities. The program started with 1,500 students. We thought that's great. 1,500 students, that's fantastic. Today, I'm thrilled to announce the Learn and Stay Grant will expand to 2,500 students. On top of nurses, the expanded program will now be open to others in-demand professionals, including paramedics and medical lab techs. Well, I'm confident no one gave anyone a heads up. At the end of the day, we're going to have 300,000 people landing here in Ontario. Over a 10-year period, we're going to have 3 million people. I just want to clarify a couple things. There's a little misnomer out there that this was government land. It's not government land. It's private individuals' land that have the right to sell it to anyone they want. I'm going to repeat that. It's not government land. It's private land. And it's not just in the middle of some marsh or something. It's up against an existing community. So you have a community with all the services there on one side of the road. You have hundreds, if not thousands, of homes. On the other side of the road, you have an empty field. We have people coming here. We need to build homes. We're going to build homes. We're going to build the 1.5 million homes that we need over 10 years. We're going to work collaboratively again with the municipalities to hit their targets, and had a great conversation with the mayor, and he's confident he's going to hit his targets. That's the approach we need to take. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். நிறைய ராபரிஸ் பற்றி நிறைய செய்திகள் இப்போ வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் தேர்ஸ்டே நைட் நேற்று ராத்திரி மெஜஸ்டிக் சிட்டியில் நடந்த ஒரு ராபரி. ஜுவல்லரி ஸ்டோரில் மெக்னிக்கல் அண்ட் மார்க்கமில் இருக்கிற மெஜஸ்டிக் சிட்டியில் இந்த ராபரி நடந்திருக்கு. 3 பேர் ஆம்டாக வந்து மால் திறந்துருக்கிற நேரத்திலே உள்ளே என்ட்ராகி ஜுவல்லரியை வந்து ராப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து சிசிடிவி கேமராவை ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதை வச்சு போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஷாட்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகேன் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப சேஃப்டி வந்து நம்ம பாதுகாப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்ட் இந்த ராபரினால் இன்றைக்கி அந்த மாலில் வந்து திரு ஜான் ட்ரோரி அவர்கள் நம்மளோட மேயர் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதாவது தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்துக்காக நடக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் பங்கேற்க இருந்துச்சு. பட் இந்த ராபரினால் செக்யூரிட்டி
ரீசன்ஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது பற்றியான ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 4166691214 www.mayasfurniture.ca. அப்புறமே வந்து ஃபெட்ரல்லையும் சரி ப்ரொவின்ஷியல்லையும் சரி ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்ம வந்து செய்திகளில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்ட் இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, வெயிட் டைம்ஸாக இருக்கட்டும், இல்லை தேவைப்படுற டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் கேரில் வேலை பார்க்கக்கூடிய மேன் பவராக இருக்கட்டும், இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக செயல்பட்டால் தான் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக சீராக போயிட்டுருக்கோம் அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் இந்த 3 வருஷத்தில் நம்ம நிறையவே கேட்டுட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் ப்ராவின்ஸுக்கும் ஃபெட்ரலுக்கும் உள்ள டீல்ஸ், அதாவது ப்ரொவின்ஷியல் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கும் அந்தந்த ப்ராவின்ஸோட ஹெல்த் கேர் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் ஃபெட்ரல் ஃபண்டிங்குமே வந்து ஒரு ப்ராவின்ஸுக்குமே அவங்க வந்து கொடுக்க வேண்டும். அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் அவங்களோட ஃபண்டிங்ஸ் வந்து இன்னும் வேறு மாதிரியான இது வந்து பார்க்கப்படணும், நிறையா வந்து அவங்களோட மாற்றங்கள் வரணும் அண்ட் பெட்டர் ஃபண்டிங் இருக்கணும் அப்படின்றது வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து ரொம்ப ஜாஸ்தி இதுக்கான அட்வொகேசி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போது ஹோப்ஃபுல்லி ஃபெட்ரல் அண்ட் ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபண்டிங் மாடலுக்குள்ளே வரணும் அண்ட் சீக்கிரமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு டீல் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஃபெட்ரல் ஹெல்த் மினிஸ்டர்
திரு ஜீன் வைஸ் ஜுக்ளோஸ் அவங்க வந்து இந்த ஃபண்டிங்க்கான டீல் வந்து ரொம்ப சீக்கிரமே நம்ம வந்து அறிவிப்போம் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சீக்கிரமே அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக வரும் அண்ட் சீக்கிரமே வந்து இந்த டீல் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதுக்கான அப்டேட்டை தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விலாவரியாக இன்றைக்கான ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். As the situation evolves, those border measures will be reevaluated. Our actions will continue to be guided by prudence, and we will not hesitate to continue adjusting them to protect the health and safety of Canadians. We're also putting in place additional wastewater pilot projects at the Toronto and Vancouver airports that will focus on direct flights originating from China and Hong Kong. Work is underway with industry partners, and these two projects are expected to start later this month. They will further enhance our ability to track the emergence of variants coming into Canada. These projects will build on the Pan-Canadian Wastewater Surveillance Network, which monitors the spread of COVID-19 in our country and is in collaboration with federal, provincial, territorial, and municipal governments, as well as with many experts across the country. Wastewater monitoring is a key tool for public health surveillance. It can alert public health officials to where diseases like COVID-19 and new variants of concern may be spreading. Earlier this morning, the National Advisory Committee on Immunization published their initial considerations for future COVID-19 booster doses for 2023. I thank NACI for their guidance. This is a good reminder that if you have not received a bivalent booster this fall or winter, it's not too late to get one and get better protected. Boosters remain one of our best defenses against the severe outcomes of COVID-19. We also need to protect the overburdened healthcare workers by doing everything we can to stay healthy. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். A1 GTA ரெனோவேஷன் உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும், நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும். A1 GTA ரெனோவேஷன் பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன். இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 4167225519. ஸோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெட்ரல் ஃபண்டிங் வந்து நம்மளோட நிறைய தேவைகளை வந்து சீக்கிரமே பூர்த்தி பண்ணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன மாதிரி பூஸ்டர் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஹோப்ஃபுல்லி இந்த ஃபண்டிங் வச்சு சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இதை பற்றி நம்மளோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தெரேசா டேம் அவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். If a fall booster was recommended for you and you haven't got it yet, now is a good time to get a bivalent booster. As we continue to monitor national and international data, including COVID-19 disease rates, but also contextual information like the level of immunity in the population,
We are seeing an increase in the proportion of sequence detections associated with the XBB.1.5 variant. Through whole genome sequencing of clinical specimens, XBB.1.5 is known to have been circulating in Canada at 2.5% during the week of December the 25th to January the 2nd. This proportion is projected to rise to approximately 7% in Canada by mid-January. While XBB variants are expected to increase in Canada, it is not known whether they will become the dominant lineage. Nationally, the absolute number of cases is not surging at this time, nor is there evidence of increased severity with this or other new variants. In 2022, the Omicron variant resulted in the highest numbers of infections in Canada to date. Fortunately, over time, there has been a general trend towards decreased severe outcomes, such as critical care admissions and deaths among hospitalized patients. This may reflect the impact of vaccines and infection-induced immunity, changes in the characteristics of the people infected, and changes in circulating strains. Like the winter weather, it can be difficult to predict exactly what we're going to see next, but we do know it's too early to put away our winter coats and boots. Similarly, it's still too early to stop taking the personal protective measures that have helped us weather the COVID storm. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ 2023 தொடங்கி ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் முடிய போகுது. அடுத்தது திரும்பி கனடாவில் இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம், டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய சீசன் சீக்கிரமே வந்துடும். பிஃபோர் யூ நோ இட், அந்த ஏப்ரல் டியூ டேட் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே அவங்களோட புக் கீப்பிங்கை எடுத்து இந்த டேக்ஸ் சீசனுக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களோட டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் எந்த ஒரு சேவைக்குமே நீங்கள் டைரெக்டாக எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் திரு அரியரன் அவர்களை நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொண்டு உங்களோட எந்த வகையான டேக்ஸ் தேவைகளுக்குமே வந்து நீங்கள் உங்களோட சர்வீசஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பர்சனல் டேக்ஸ் மட்டும் இல்லை, கார்ப்பரேஷன் டேக்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எதாக இருந்தாலுமே இவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொண்டு அதுக்கான சேவைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அகேன் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். அண்ட் இவங்கள்ட்ட அஃப்கோர்ஸ் டேக்ஸ் சர்வீசஸ் இந்த டேக்ஸ் சீசனில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஸோ கண்டிப்பாக டைரெக்டாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சேவைகளை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்கிறோம். அகேன் மேக் ஷுவர் டேக்ஸ் சீசனுக்குள்ளே கண்டிப்பாக டேக்ஸஸை பண்ணிட பாருங்கள். ஓகே, ஃபினான்சஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம், டேக்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கிறோம். அண்ட் நம்மளோட இன்றைக்கான எக்கனாமியை பொறுத்த வரைக்கும், நம்மளோட கனடாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கனேடியன் டாலர் மற்ற கண்ட்ரி மணியோட எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று வீதம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 274 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.98 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. ஸ்பேஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து நாசா, ரீசர்ச் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப காலமாக. பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறையா பெரிய பிஸ்னஸ் மென் வந்து யோசித்து அவங்க ப்ரைவேட்டைஸ்டாக இதை வந்து நிறையவே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது ஸ்பேஸ் லான்ச்சஸ் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாமா, அண்ட் இதை வந்து எப்படியெல்லாம் இந்த ஒரு செக்டாருக்குள்ளே எப்படி டேப்பின் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கனடா ஆஸ் அ கண்ட்ரி இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்டா அப்படின்றதையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்குறாங்க கடந்த சில காலமாகவே. அண்ட் இது வந்து இப்போது அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து கமர்ஷியலாகவே இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து முன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸ் லான்ச்சஸ், அதாவது இது வந்து ஒரு தடமாக வச்சு இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து அவங்களோட லான்ச் பண்ணணும், ஏதோ ஸ்பேஸ்க்குள்ளே வந்து அவங்களோட விஷயங்கள் அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான லான்ச்சஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கனடா வந்து இதுக்கான ஸ்பேஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து உள்கொண்டு வந்திருக்காங்க. அகேன் இது ஒரு பயங்கரமான எக்கனாமிக்கல் பூஸ்டாக கூட இருக்கலாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதுக்கான நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். அண்ட் இதுக்கான நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே வந்து வரைவெடுக்கப்படணும். ஸோ அந்த வகையில் இதுக்கான பேசிக் வேலைகள் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, அண்ட் இதுக்கான பொறுப்புகள் எந்த மாதிரி, இதுக்கான வரைவுபடம் அதாவது என்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒமர் ஆல்கப்ரா வந்து ரொம்பவே விலாவரியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். We are here because Canada is ready to continue its legacy as a leader involved in space flight.
On est prêt à continuer d'être un leader pour les vols vers l'espace. Our history in space is long and proud. On est fiers de nos contributions dans l'espace. We are also proud of the many Canadian astronauts who are known for their great contributions to science and to space. And we have the honor to have two here today to be present with us in this announcement. Looking back, in 1962, the launch of the Alouette-1 scientific satellite meant that Canada became the third country to put its own satellite in space. Canadian technologies like the Canadarm, which is our most famous technological achievement in the field of robotics, continue to be an important part of many collaborative space missions. There are also a number of Canadian satellites in space above us right now. Il y a plusieurs satellites canadiens dans l'espace. Historically, space technologies, satellite launches, and human-led space missions were led by governments. But in today's world, we are seeing a great deal of private sector leadership supporting space-related projects. And our government wants to encourage and welcome that kind of private sector investment and innovation here at home. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். எப்பயும் போல் இன்றைக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான கனேடிய ப்ரொடக்ஷன் பாடல். தை மாதம் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான பாடல் ஒரு பக்தி பாடல், ஐயப்பன் சாமியை பற்றியான பாடல். அண்ட் பியூட்டிஃபுல்லாக அதை பாடியிருக்கிற அவர் வந்து அஜீஷ் சிவகுமார் அவர்கள். பியூட்டிஃபுல்லான அந்த சாங் இது உங்களுக்காக.
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. வெதரை பொறுத்த வரைக்கும் ஒன்டாரியோ வந்து ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் வார்மர் வெதரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து +4 இந்த மாதிரியான டெய்லி ஹைஸில் தான் இருந்துகிட்ருக்குறோம். பட் ஃபெப்ரவரி வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டராக இருக்கும். ஒரு போலார் வார்டெக்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கனடா வந்து இதனால் ரொம்பவே பாதிக்கப்படும். கோல்ட் ஏர் வந்து அங்கே ஜாஸ்தி இருக்கும், கோல்டர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் கனடானா BC இங்கெல்லாம் வந்து வார்மர் டெம்பரேச்சரே இருந்த ரீஜனில் வந்து இந்த கோல்ட் வெதர் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் இதனால் வந்து ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் வார்ம் டெம்பரேச்சர் இருந்தாலுமே அந்த கோல்ட் ஏர் மூவ்இன் ஆகும்போது வந்து ப்ரெசிபிடேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபெப்ரவரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இப்போதைக்கு யூகிச்சிருக்காங்க. பார்ப்போம் இது என்ன மாதிரியான வெதரை வந்து கொண்டு வரப்போகுது அடுத்த மாதத்துக்கு அப்படின்ட்டு. பட் இப்போது உடனே நாளைக்கான வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் ஒன்டாரியோ மட்டும் இல்லை மற்ற எல்லா சிட்டிஸ்லையுமே அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரி அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°1°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதி குறைந்த வெப்பநிலை 1°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. கோவிடோட நிறையா செக்டர்ஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ரொம்ப ஒரு அக்செப்டடான விஷயமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் இப்போ கோவிடோட ட்ரெஜெக்ட்ரி வேறு மாதிரி மாறிட்டு இருக்கிறதுனால பேக் டு ஒர்க், பேக் டு ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு பெரிய ரீசன் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இதோட ரீசன்னு சொல்கிறாங்க. ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸ் வந்து பேக் டு ஆஃபீஸ் மெமோ வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க சீக்கிரமே கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதிலிருந்து சில செக்டர்ஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற செக்டர் வந்து இதுலேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து பெரிய ரீசன் வந்து சஸ்டெயினபிலிட்டிக்காக தான். அதாவது இந்த ஒர்க்கர்ஸை வந்து அவங்க ஜாப்ஸில் வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தினால இந்த ஒரு எக்ஸப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஆஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஹைப்ரிட் என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடுகள் அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம ஒரு கம்பெனிலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் அகேன் ஃபெட்ரல் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை வந்து ஒர்க்கபிளாக கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான நிறையா ட்ரையல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் இதுவும் ஒரு ட்ரையலாக தான் இருக்குது. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். நிறைய முக்கியமான செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில விஷயங்களை நம்ம இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி பார்த்தோம். பட் இதையும் தாண்டி இன்னும் சில
முக்கியமான செய்திகள் இருக்குது. அதை தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அரியரன் ஆதரவில் GreenBelt.com, தேசியம் ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். கோவிட் நடவடிக்கைகளை தளர்த்துவதற்கு உகந்த தருணம் இதுவல்ல என பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரித்தனர். கோவிட் தொற்றில் இருந்து நாட்டின் சுகாதார பாதுகாப்புத்துறை மீண்டு வரவில்லை என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ட்ரேசா டேம் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். XBB 1.5 மாறுபாடுகள் கனடாவில் தொடர்ந்து பரவி வருவதாகவும் அவர் கூறினார். ஆனால் இந்த தொற்றுக்கள் இன்னமும் கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கும் என அறிகுறி இதுவரை தெரியவில்லை என டேம் தெரிவித்தார். கோவிட் தொற்றின் மிக கடுமையான விளைவுகளுக்கு எதிராக பைவலண்ட் பூஸ்டர் தடுப்பூசிகளே சிறந்த தற்காப்புகளில் ஒன்று எனவும் டேம் கூறினார். கனடாவின் முக்கிய விமான நிலையங்களில் கழிவுநீர் சோதனை குறித்தும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் ஜேனப் டாக்லஸ் விளக்கமளித்தார். அதேவேளை இந்த ஆண்டின் முதலாவது தொற்று பதில் வழிகாட்டுதல்கள் இன்று வெளியிடப்பட்டது. XBB 1.5 அல்லது கரக்கன் எனப்படும் துணை மாறுபாட்டின் பரவலை இன்றைய தொற்று பதில் வழிகாட்டுதல்கள் குறிப்பிடுகிறது. நவம்பர் மாதத்தில் கனேடிய சில்லறை விற்பனை சரிவடைந்துள்ளது. சில்லறை விற்பனை 0.1% சரிந்து $61.8 பில்லியன் இருந்தது என்று கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டது. 11 துணைத் துறைகளில் 6 சில்லறை விற்பனை நவம்பர் மாதம் குறைந்துள்ளது. இது சில்லறை வர்த்தகத்தில் 47.4% குறிக்கிறது. ஆனாலும் டிசம்பர் மாதத்தில் சில்லறை விற்பனை 0.5% வரை உயர்ந்துள்ளதென ஆரம்ப மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. கனடாவின் மத்திய வங்கி அதன் தொடர்ச்சியான 8வது வட்டி விகித உயர்வை புதன்கிழமை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிபுணர்கள் 0.25% வட்டி வீத உயர்வை கணித்துள்ளனர். இது மத்திய வங்கியின் முக்கிய வட்டி வீதத்தை 4.5% அதிகரிக்கிறது. இதன் மூலம் 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் மத்திய வங்கியின் வட்டி விகிதம் அதிகூடிய அளவிற்கு உயரும். மத்திய வங்கி கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து வட்டி வீதங்களை உயர்த்தி வருகிறது. பல தசாப்தங்களாக உயர்ந்த பணவீக்கத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தொடர்ச்சியாக 7 முறை மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியுள்ளது. அதேவேளை கடந்த மாதம் வேலையற்றோர் விகிதம் 5% சரிந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தயாரிக்கப்படும் புதிய கோவிட் தடுப்பூசி 2ஆம் கட்ட மனித சோதனைக்குள் நுழைகிறது. ஹாமில்டன், ஆன்டாரியோவில் உள்ள மேக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இந்த தடுப்பூசி உருவாக்கப்படுகிறது. இந்த தடுப்பூசியின் 2ஆம் கட்ட பரிசோதனைகள் எதிர்வரும் மாதங்களில் ஆரம்பமாகிறது. புதிய மிகவும் பயனுள்ள தடுப்பூசிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளதென மேக்மாஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சி துணைத் தலைவர் கூறினார். ஸ்காப்ரோ நகரில் தமிழர் அங்காடி தொகுதியில் நேற்று மாலை நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் ஆயிரக்கணக்கான $, பெறுமதியான நகைகள் திருடப்பட்டுள்ளன. மார்க்கம் மெக்னிக்கல் சந்திப்பில் அமைந்துள்ள மஜஸ்டிக் சிட்டி தமிழர் அங்காடி தொகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் நேற்று மாலை 6:30 மணியளவில் நிகழ்ந்தது. 3 இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருக்கலாம் என ஆரம்ப விசாரணையின் பின்னர் டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்தனர். கொள்ளை சம்பவத்தின் பின்னர் அங்காடி தொகுதியில் இருந்து வெளியேறும் வழியில் சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் காவல்துறையினர் கூறினர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த வணிக வளாகத்தில் முன்னரும் கொள்ளை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அங்கு வியாபாரம் செய்து வரும் சில வணிக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு போதுமான பாதுகாப்பு இல்லை எனவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் விவரங்கள் எதையும் காவல்துறையினர் இதுவரை வெளியிடவில்லை. அதேவேளை மஜஸ்டிக் சிட்டி தமிழர் அங்காடி தொகுதிக்கு இன்று டொரண்டோ நகர முதல்வர் மேற்கொள்ளவிருந்த பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. தமிழர்களுக்கு சொந்தமான சிறு வணிகங்களை பார்வையிட கனேடிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்துடன் நகர முதல்வர் ஜான் டூரி இணைந்து பயணம் ஒன்றை மேற்கொள்ளவிருந்தார். இந்த நிகழ்வு தமிழ் மரபுரிமை மாதத்தை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்று மாலை திடீரென இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. மஜஸ்டிக் சிட்டி தொகுதியில் நேற்று மாலை நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தின் எதிரொலியாக அங்காடி நிர்வாகம் இன்றைய நகர முதல்வரின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு தம்மிடம் கோரியதாக நகர முதல்வர் அலுவலகம் தெரிவித்தது.
சிறிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 4 கனேடியர்களை மீண்டும் கனடாவிற்கு அழைத்து வர உதவுமாறு மத்திய அரசாங்கத்திற்கு மத்திய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கூடிய விரைவில் இவர்களை கனடாவிற்கு அழைத்து வர இன்றைய தனது தீர்ப்பில் நீதிபதி கனேடிய அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் அல்லது அவசர பயண ஆவணங்களை வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். சிறைப்பிடித்தவர்கள் அவர்களை மீள ஒப்படைக்க ஒப்புக்கொண்டவுடன் அவர்கள் மீண்டும் கனடாவிற்கு அழைத்து வர உதவ மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி சிரியா செல்ல வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். ஏற்கனவே சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 பெண்கள் குழந்தைகளை மீண்டும் கனடாவிற்கு அழைத்து வருவதற்கு நேற்று கனேடிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருந்தது. இவர்களில் 6 பெண்களும் 13 குழந்தைகளும் அடங்குகின்றனர். கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு கடக்க முயன்றபோது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் இறந்த சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் 3வது சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டார். கைதானவர் மீது ஆழ்கடத்தல் உட்பட குற்றச்சாட்டுக்களை காவல்துறையினர் பதிவு செய்தனர். ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சந்தேக நபர்கள் கனடாவிலும் அமெரிக்காவிலும் தேடப்பட்டு வருகின்றனர். கடந்த வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மனிடோபா மாகாணத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு எல்லைக்கடவைக்கு அருகில் கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சடலமாக மீட்கப்பட்டனர். 3 தமிழர்கள் உட்பட 5 பேர் $1 மில்லியன் மதிப்புள்ள மேக்ஸ் மில்லியன் பரிசை வெற்றி பெற்றனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடந்த லொட்டோ மேக்ஸ் சீட்டெழுப்பில் இவர்கள் $1 மில்லியன் பெறுமதியான மேக்ஸ் மில்லியன் பரிசை வெற்றி பெற்றனர். ஒன்றாக பணிபுரியும் இவர்கள் ஐவரும் கடந்த 5 ஆண்டுகளாக குழுவாக அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகளை கொள்வனவு செய்து வருகின்றனர். வெற்றி பெற்றவர்கள் பெக்கரை நகரை சேர்ந்த கேதீஸ்வரன் துரராஜசிங்கம், ஸ்காபுரு நகரை சேர்ந்த ஞானகலா தேவி அமிர்தலிங்கம், மாகன் நகரை சேர்ந்த லோகநாதன் சண்முகராஜா ஆகிய தமிழர்களும் அடங்குகின்றனர். வெற்றி பெற்றவர்களில் ஒவ்வொருவருக்கும் $2 லட்சம் பெறுகின்றனர். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இன்றைக்கி ஜான்வரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. குட் ஈவினிங். கனடாவில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க. அஃப்கோர்ஸ் இது இந்த வாரத்தோட நிலைமை. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய செய்திகள் நடக்கும். அண்ட் அதையும் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவில் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜான்வரி 20ஆம் தேதி MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் திரு அரிஹரன் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இதோட இன்றைக்கான இந்த வாரத்துக்கான நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருது. மீண்டும் திங்கட்கிழமை மீண்டும் நெக்ஸ்ட் வீக்கை ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரத்துக்கான செய்திகள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.